Welcome Cauveryans. Welcome back to Cauvery Business. Oil price tremendous fall ஆயிருக்குன்னு சொல்லலாம். About $113 பார்த்தீங்க அப்படின்னா 99 நேற்று குறைஞ்சிச்சு. இப்போ about 95 கோட் ஆகிட்டுருக்கு. இட்ஸ் அ வெரி குட் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் ஆனால் இந்த ரூபா மட்டும் அப்படியே க்ளோஸ் டு 94 தான் இருக்குது. அண்டு ஐ திங்க் ஏறினதான் நினைக்கிறேன். திருப்பியும் குறையிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அண்டு ட்ரெமெண்டஸாக அது எல்லா இம்போர்ட்டட் ஐட்டம்ஸோட ப்ரைஸை எல்லாத்தையும் அதை ஹிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிடலாம். அஃப்கோர்ஸ் ஷேர் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி about 400 பாயிண்ட்ஸ் ரைஸ் ஆகிருக்கு. ஏன்னா பேஸ்ட் ஆன குட் நியூஸ் தான். ஏன்னா குட் நியூஸ் அப்படின்னு பார்த்தா நம்ம அமெரிக்கா ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்த போகிறதாகவும் அண்டு பாகிஸ்தான் தான் அதுக்கு ஃபெசிலிட்டேட்டராக இருக்கிறாங்க. ஸோ ஈரான் அண்ட் அமெரிக்காவோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பாகிஸ்தானில் மீட் பண்ணி அண்டு எப்படி இதை எடுத்துகிட்டு போகலாம், ஏதாவது ஒப்பந்தம் என்டர் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் நிறைய கண்ட்ரிஸ் இதை ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ஆல்சோ நேற்று பிரசிடெண்ட் ட்ரம்ப்போட பேசியிருக்காரு. அண்டு அதோட அவுட்கம் என்னன்னு தெரியல. ஸோ இந்த பீஸ் டாக் அண்டு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அண்டு நான் எப்படி இருந்தாலும் யார் நடத்தினாலும் அண்ட் அஸ் லாங் அஸ் அந்த வார் முடிவுக்கு வந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே நல்லது தான் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அட் த சேம் டைம் இந்த யுக்தி எதுக்காக நடத்தப்படுது அப்படின்னா பர்ஹாப்ஸ் பையிங் டைம் அப்படின்னு கூட சொல்லிடலாம். தெர் இஸ் யூஎஸ்ஏ எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுமோ எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அவங்க இருக்க அத்தனை மிசைல்ஸே எக்ஸாஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். இந்த ஃபஸ்ட்டு 2 வீக்ஸுக்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் இஸ் க்ளோஸ் டு அபவுட் $16-17 பில்லியன் போல் இருக்குது. மோஸ்ட்லி ரொம்ப காஸ்ட்லி மிசைல்ஸு, டொமஹாக் அப்படின்னு சொல்கிற அந்த மாதிரி க்ரூஸ் மிசைல்ஸு அதெல்லாம் இப்போது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நிறைய செலவாயிருக்கும் இந்த 2 வீக்ஸுக்குள்ளேயே. ஸோ ஃபர்தராக அவங்களால ப்ரொசீட் பண்ணுறது கஷ்டம் அப்படிங்கிறதுனால கூட இந்த மாதிரி ஒரு நெகோசியேஷனுக்கு துணிகிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பட் ஆனால் பிஹைண்ட் த சீன் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அண்ட் யுனைடெட் அரப் எமிரேட்ஸும் அஸ் வெல் அஸ் சவுதி அரேபியா 2 பேரும் அமெரிக்கன் எஃபர்ட்டை சப்போர்ட் பண்ணுறது ரெடியாக இருக்கேன். இன்ஃபேக்ட் 2 பேரும் சேர்த்து இன்க்ளூடிங் குவைத் ஆல்சோ எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னா புது ஆர்மமெண்ட்ஸ் வித் யூஎஸ் பார்த்திங்கன்னா க்ளோஸ் டு அபவுட் $16 பில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் அமெரிக்காவை போரை நிறுத்த வேணாம், கண்டினியூ பண்ணுங்கள் அண்டு அதனால் என்ன விளைவு வந்தாலும் ரெடியாக இருக்கோம் தாங்கிறதுக்கு அப்படின்னு வேற சொன்னதாக கேள்விப்படுறோம் நம்ம. பட் ஆனால் டெஃபினட்டாக இந்த பீஸ் தான் மோர் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். ரதர் தேன் மியூச்சுவல் அஷ்யூர்டு டிஸ்ட்ராக்ஷனோட அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் இந்த தடவை. ஏன் அப்படின்னா இந்த கண்ட்ரீஸ் இந்த மிசைல்ஸ் எக்ஸ்சேஞ்சினால் அண்டு இவங்க சில ஆயில் ஃபீல்ட்ஸை டெஸ்ட்ராய் பண்ணலாம். அவங்களும் சில இம்பார்ட்டன்ட் லைக் வாட்டர் டீசாலினேஷன் பிளான்ட்டு இல்லாட்டா பவர் பிளான்ட்ஸ் அந்த மாதிரி டெஸ்ட்ராய் பண்ணலாம். பட் ஆனால் அல்டிமேட்டாக யார் இதனால் சஃபர் பண்ண போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் கண்ட்ரீஸ் தான் சஃபர் பண்ண போகிறாங்க. இந்த வாரிங் கண்ட்ரீஸு டைரெக்டாக சஃபர் பண்ணால் கூட நம்ம இன்டைரக்டாக அதர் கான்சிக்வன்ஸ்னால சஃபர் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக அது மச் மோர் வர்ஸ் தேன் டைரக்ட் ஹிட் பை மிசைல்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம பாருங்கள், ஏற்கனவே பாருங்கள், நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் இல்லாட்ட அதர் நம்மளுடைய கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்டாக ஃபிஸ்கல் டெஃபிசிட் எல்லாமே தாறுமாறாக போகுது அண்ட் இன்ஃப்ளேஷனும் ஷூட் அப் ஆக போகுது. இது வரைக்கும் அந்த ஆயில் ப்ரைஸை பாஸ் ஆன் பண்ணல. பர்ஹாப்ஸ் பிகாஸ் ஆஃப் த எலெக்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லாட்டா ஒரு ரிசர்வ்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற அந்த பட்சத்தில். பட் எவ்வளோ நாள் தான் அதை தாக்கு பிடிக்க முடியும்? ஸோ அதனால் நம்ம பீஸுக்கு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். அதுதான் நம்ம அட்வொகேட் பண்ணணும் அப்படின்னு கூட நான் சொல்வேன் நான். பட் எப்படி இருந்தாலும் ஆயில் ப்ரைஸ் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு இண்டிகேஷன். இந்த பீஸ் டாக் நல்ல விதமாக ஒரு ஒப்பந்தத்தோடு முடிஞ்சிச்சுன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் நான்.
அண்டு சில குட் நியூஸ்லாம் இருக்குது மார்க்கெட்டில். அது என்னங்கிறத பார்த்துலாம். நாட்கோ ஃபார்மா பாருங்கள், அவங்க தான் த லோவஸ்ட் த GLP-1 ட்ரக்கில் வந்து அவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அபவுட் 300-400 rupees there is per short price. அண்ட் அதனால் வந்து இவங்க லெவலுக்கு வேறு யாரும் மேட்ச் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் நான். அண்ட் பார்ப்போம் எப்படி இந்த சேல்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து இதனால் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்ப்போம். பட் அதோட இம்பேக்ட் வந்து இந்த குவார்ட்டரில் அவங்களுக்கு டெஃபினட்டாக தெரியாது. மேபி அடுத்த குவார்ட்டரில் அதோட இம்பேக்ட் என்னன்னு தெரியும். அண்ட் இந்தியாவில் வந்து அஃப்கோர்ஸ் அந்த பேட்டர்ன் ரைட்ஸ் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி கனடாலையும் அந்த பேட்டர்ன் ரைட்ஸ் முடிஞ்சிருச்சு. அதனால் வந்து இங்கே ரெண்டுலேயும் இந்தியா as well as கனடாவில் வந்து சேல்ஸ் பிக்கப் ஆகிறத பார்க்க போகிறோம் நம்ம. அண்ட் அதே சமயத்தில் ஒன்னொரு நியூஸ் நாட்கோ ஃபார்மாவில் என்ன அப்படின்னா, அவங்களுடைய அக்ரோ கெமிக்கல் அந்த கிராப் சயின்ஸ் இருக்குது பாருங்கள், அதை வந்து செப்பரேட் கம்பெனியாக மாற்ற போகிறாங்க. அதை லிஸ்ட் ஆக போது 1:1 கொடுத்துருக்காங்க. நாட்கோ ஃபார்மில் யார் ஷேர் வச்சுருக்காங்களோ அண்டு இந்த புது கம்பெனி ஒரு ஷேர் வந்து அவங்களுக்கு இலவசமாக கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்டு அதுக்கு வந்து போர்டு அப்ரூவல் வந்துருச்சு. மேபி ஃபாலோயிங் அதர் ஃபார்மாலிட்டிஸு இது இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்னு கூட சொல்லிடலாம் நம்ம. அப்புறம் இதே சமயத்தில் நம்ம பார்க்குறோம் நியர்லி ஒரு 400 பாயிண்ட்ஸ் ஷேர் ரைஸ் ஆனனால இந்த நிஃப்டி 50ல் ஹெவி வெயிட்ஸ்லாம் இருக்காங்க பாருங்கள், ஐடி கம்பெனிஸ், அதோட ஷேர்லாம் வேற நல்லா மேலே போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்டு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களும் ஒரு பிக் பெனிஃபிஷரி இன் திஸ் அப்படின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னா, இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு ஃபாலோ ஆகிட்டே போகிறதுனால நியர்லி அபவுட் பாருங்கள், லாஸ்ட்டு குவார்ட்டர் முடிகிறப்ப அபவுட் 89 இருந்தது. இன்றைக்கி அரௌண்ட் 5 rupees வந்திருக்கு. அண்ட் நியர்லி அபவுட் 2% இதனாலேயே பெனிஃபிட் கிடைக்கிறோம் அவங்களுக்கு. ஸோ அவங்களோட மார்ஜின் வந்து இதனாலேயே ஒரு 2% இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு கூட சொல்லிடலாம் நம்ம. அண்டு பட் ஆனால் இந்த ரியல் இது எப்போ தெரியும் அப்படின்னா, அவங்க எப்படி அடாப்ட் பண்ண போகிறாங்க அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட தாக்கத்தை அப்படின்னு தான் பார்க்கணும். அண்டு நல்லா அடாப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா தென் வந்து அவங்களுடைய ரெவென்யூ ஸ்ட்ரீம் வந்து இன்றைக்கி இருக்கிறதோட அந்த ப்ரொடக்டிவிட்டி கெயினால் பெட்டராக இருக்கும். அண்டு ரெவென்யூவோட எதில் சொல்லலாம் அப்படின்னா, அந்த மார்ஜின் வந்து ட்ரெமெண்டஸாக இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம வந்து ஜாஸ்தி கவலைப்படுறது எதை பார்த்து அப்படின்னா, அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸோட ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத. ஏன் அப்படின்னா, இங்கேருந்து அவங்களுக்கு ஜாப் போச்சு அப்படின்னா எப்படி போய் அவங்க வந்து கெயின்ஃபுல்லி இன்னொரு இடத்துல ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். அப்படி கெயின்ஃபுல்லி ஒர்க் பண்ணாங்கன்னா தென் வந்து எக்கானமியில் ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்காது. ஆனால் இந்த மாதிரி ஒயிட் காலர் ஜாப்ஸு பீப்புளுக்கு வந்து ஜாபு போயிடுச்சுன்னா அங்கே ரீப்ளேஸ்மெண்ட்டு இல்லை அப்படின்னா தென் வந்து எக்கானமியும் சூனர் லேட்டஸ்ட் ட்ரெமெண்டஸாக ஹிட் ஆகிடும். அதனால தான் நம்ம வந்து அதை பற்றி கவலைப்படுறோம். ஏன் அப்படின்னா, இந்த ஒயிட் காலர் ஜாப்ஸ் வச்சுருக்கவங்க தான் எல்லா டிமாண்டுக்கும் அவங்க தான் காரணம். அண்ட் ஆல்சோ இவங்க யங் பாப்புலேஷன் அண்ட் ஒர்க்கிங் பாப்புலேஷனாக இருக்கிறனாலையும் சொல்லலாம். அண்டு இவங்கள்ட்டேருந்து ஸ்பெண்டிங் வரலான்னு வச்சுக்கோங்களேன். தென் வந்து இந்த கன்சியூமர் குட்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டா ஹவுசிங் செக்டாராக இருக்கட்டும், இல்லாட்டா பேங்க் பாரோயிங்காக இருக்கட்டும், எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் பெரிய ஃபியர். ஸோ ஐடி கம்பெனி இட் செல்ஃப் வந்து தப்பிச்சு வெளியே வந்துடுவாங்க. மேபி another 2-3 quartersல அவனோட ப்ரொடக்டிவிட்டி கெயினால் பெட்டர் ப்ராஃபிட்டு மார்ஜினும் அச்சீவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் இதுலேருந்து ஜாபு போகிறவங்க எப்படி அவங்க வந்து கெயின்ஃபுல்லாக எம்ப்ளாய் ஆக போகிறாங்க மித்த இடத்துல அப்படின்னு தான் பார்க்கணும். அதுக்கு வந்து அந்த டைம் கேப் இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து ரொம்ப பெயின்ஃபுல். நாட் ஓன்லி அந்த ஜாப் லூசர்ஸ்க்கு பட் ஆல்சோ எக்கானமிக்கு கூட அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி ஷேர் மார்க்கெட் மூவ் ஆகுமா நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக போகும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பி ஸ்டாக்கு முடிகிற வரைக்கும் இது போயிட்டே தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பி ஸ்டாக்கை அட்லீஸ்ட் ப்ரொலாங் பண்ண செய்வாங்க நெக்ஸ்ட் 10-15 டேஸ் வரைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எதர் வந்து ரீக்ரூப் பண்ணுறதுக்காகவோ இல்லாட்டா ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்காகவோ இல்லாட்டா அந்த மிசைல்ஸ்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்காகவோ இல்லாட்டா இன்னொரு ப்ரிப்பரேஷனுக்காகவோ இந்த
அந்த டைம் வாங்குறாங்க அப்படின்னு கூட சொல்லிடலாம். அதே சமயத்தில் வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் நினச்சது தட் இஸ் வித்தின் 2 வீக்ஸுக்குள்ளே இந்த வாரம் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொன்ன அந்த பிகினிங் டைம் ஆஃப் த வார் வந்து இதை வந்து அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு இந்த தடவை வந்து கிளியராக சொல்லிடலாம். அண்டு அந்த காஸ்ட் ஆஃப் வாரும் ரொம்ப ஹையாக இருக்கிறனால sooner or later நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி நிறைய அப்போசிஷன் ஃப்ரம் யூஎஸ்ஏ வர ஆரம்பிக்கும் அப்படின்னு கூட சொல்லிடலாம் நம்ம. அண்டு டேமேஜஸ் வந்து இன் இஸ்ரேல் ஆல்சோ ரொம்ப சிவியராக இருக்குது. அதுவும் வந்து இந்த டைமில் நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் எதர் பையிங் டைமா அப்படிங்கிறத நம்ம போக தான் பார்க்க முடியும். அது போக போக நமக்கு தெரியும் வேற அப்படின்னு கூட சொல்லிடலாம் நம்ம. ஆனால் நெக்ஸ்ட்டு ஃபியூ டேஸுக்கு இதே மாதிரி தான் கண்டினியூ ஆகும். மேபி அனதர் 10 days கூட இது கண்டினியூ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் அந்த எண்ட் ஆஃப் த 10th day ஒரு பீஸ்ஃபுல் அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணால் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். நாட் ஓன்லி ஃபார் அந்த ரீஜனுக்கு பட் ஆல்சோ த வேர்ல்டு ஓவர் அப்படின்னு கூட சொல்லிடலாம். அண்ட் இதுதான் என்னுடைய வியூ அண்ட் ஆஃப் த டுடேஸ் சிச்சுவேஷன். அண்ட் இதில் வந்து சில ஸ்டாக்ஸை பற்றி நான் பேசியிருக்கேன். இது அத்தனையுமே ஃபார் இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி அண்ட் நாட் அ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.